பண்ணி வச்சிடணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் வந்து இதை பாருங்க, காலிஃப்ளவர் வந்து மாதிரி பீஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிரணும் நீங்க. எண்ணெயில காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆயிடும். இது வச்சுக்கணும். ஒரு குடமிளகா, ஒரு சின்ன குடமிளகாவும் இதே மாதிரி எண்ணெயில ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். குடமிளகா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குடமிளகானா எப்படின்னா 2 பெரிய வெங்காயம். நாங்கள் வந்து கேள்வி கேட்டது வந்து இந்த இவ்வளோ தான் அந்த காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த காலிஃப்ளவருக்கு தான் நீங்கள் வந்து என்ன ப்ரைஸுன்றதை கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ணுறவங்க வந்து லைவ் முடிஞ்சோடனே நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. நாங்கள் வந்து அதில் ஒரு கேள்வி வச்சுருக்கோம், சரிங்களா? வெங்காயம் பொடியாக நறுக்கி பார்த்துங்க. வெங்காயம் நறுக்கி வச்சுருக்காங்க பொடியா. அது 2 தக்காளி, அதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த 2 தக்காளியை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்காங்க. பார்த்துங்க தக்காளி. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். 2 கலர் பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சரிங்களா? இப்படி தட்டி மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி பஞ்சாபி ஸ்டைலுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், ஏன்னா பஞ்சாபி ஸ்டைல் வந்து அரைக்கலாம் மாட்டாங்க, 1 2 அப்படி. இதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இதான் வந்து ட்ரெடிஷ்னல். ஸோ இதாகிடுச்சு. இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து நான் தாளிப்புக்கு என்னென்ன போட போகிறேன்: பட்டை, கிராம்பு, சோம்பு, சோம்பு, ஜீரகம். இது உங்கள் டேஸ்ட் தந்தாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். பூ தந்தாப்புல நீங்கள் போட்டுக்கணும். பார்த்துங்க, தெரியுதா உங்களுக்கு? பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, இதுதான் தாளிக்கணும். இப்போ தாளிச்சுடுவேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. வாங்க, லைவ்ல வரவங்களுக்கு மாலை வணக்கங்கள். பாத்துங்க, பாருங்க நல்லா புரிஞ்சிருச்சு. காலிஃப்ளவர் இந்த மாதிரி பீஸ் பண்ணி நீங்க ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? இந்த பதத்தில் தான் இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் கோபி மசாலா வந்து நல்லா வரும். கடை ஸ்டைல், அவங்க தாபா ஸ்டைலில் நல்லா இருக்கும். நல்லா அது பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம், இது பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன்னு பொடியா, இது நல்லா ஆட் பண்ணுவோம். இன்னைக்கு ஆக்சுவலி இல்லை, நாங்கள் லைவ் பிளான் பண்ணதே வேற ஒரு காரணத்துக்காக லைவ் பிளான் பண்ணோம். ஆனால் டிஷ்ஷு வந்து எங்களுக்கு லைவில் கிடச்சிருச்சு. டிஷ் பண்ணுறது வந்து இதை வதக்கிப்போம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும் உங்களுக்கு. வாங்க, லைவ்ல வரவங்களுக்கு மாலை வணக்கங்கள். இன்னைக்கு பஞ்சாபி ஸ்டைலில் வந்து கோபி மசாலா, தாபா ஸ்டைல் கோபி மசாலா. பஞ்சாப் நார்த் பக்கம் இது ரொம்ப ஃபேமஸ். இல்லை, நமக்கு வந்து பஞ்சாபின்னு சொன்னாலும் தெரியும். அவங்களுக்கு வந்து தாபான்றது வந்து பஞ்சாபி தாபான்னு சொன்னால் தான் நிறைய பேத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷு வந்து நார்த் சைடில் வந்து நிறைய சாப்பிடுவாங்களாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்றதை கமெண்டாக கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி படத்துக்கு வந்துட்டு, இப்போ நான் வந்து இந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்ணாடி படத்துக்கு வந்துருப்பீங்க பாருங்க. கண்ணாடி பழத்துக்கு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். இடித்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து நீங்கள் போட்டிங்கன்னா அதோட வாசனையை வதக்கும் போது நல்லா வரும். ஸோ இட் கிவ்ஸ் அ நைஸ் அரோமா. ஆட் பண்ணியாச்சு. இதை வதக்குவோம். சிம்மில் வச்சு தான் நீங்கள் வதக்கணும். அப்போ தான் நல்லா அந்த ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை அரோமா கிடைக்கும். ஒரு பியூர் நார்த் இந்தியன் டிஷ் நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபீல் வரும். இது வதக்கணும்.